அனைவருக்கும் வணக்கம். 12/10/2025 அன்னைக்கு நடந்த கணித தேர்வில் கேட்ட ஒரு முக்கியமாக கணித வினாவுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து கேட்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒன்று. இது யூஜிடிஆர்பிக்கும் சரி பிஜிடிஆர்பிக்கும் சரி ரெண்டுக்குமே கேட்கக்கூடியது. ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், சப்போஸ் தட் modulus f of z less than or equal to modulus f of z naught at each point z in some neighborhood modulus z minus z naught less than epsilon in which f is analytic. Then interval 0 to 2 pi f of z naught plus rho e power I theta d theta is equal to what? அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் f. என்ன கண்டிஷன்? modulus f of z is less than or equal to modulus f of z naught at each point z in some neighborhood modulus z minus z naught less than epsilon. அதாவது இந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் modulus f of z less than or equal to modulus f of z naught இந்த மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் இந்த f. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் f. இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்டெக்ரல் 0 to 2 pi f of z naught plus rho e power I theta d thetaவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்ன அப்படின்னு இந்த 4ல் 1 நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. இப்போது இதை படிக்கும்போதே இந்த கொடுத்துருக்கிற கீ பாயிண்ட்ஸ்லாம் படிக்கும்போது என்ன தோணுதுன்னா, மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. அப்போது ஒரு ப்ராப்ளம் படிக்கும்போதே அது தொடர்புடைய தியரி பார்ட் நமக்கு ஞாபகம் வர பாருங்கள். எப்போ ஞாபகத்துக்கு வரும் தியரி பார்ட்? நம்ம தியரி படித்தால் வழியே அது ரிலேட்டட் தியரி பார்ட் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, தயவுசெய்து தியரி படிங்க. அதுக்கப்புறம் அது தொடர்புடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தியரியே படிக்காமல் வெறும் ப்ராப்ளம் போட்டுட்டு போனால் தியரி நிறையா இருக்கே. நீங்கள் ஒரு அதில் ஏதாவது 1-2 தான் ப்ராப்ளம் கேட்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் எல்லா தியரியும் படித்தா தானே அதுலேருந்து ஃப்ரேம் பண்ணுற ப்ராப்ளம்க்கு ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ தியரி பார்ட் நல்லா படிங்க. யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பிக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கி படிக்கலாம். ஓகே, இப்போது இந்த படிக்கும்போது மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. இது ஞாபகத்துக்கு வருது. ஸோ இது எழுதுகிறோம் பாருங்கள். மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, இஃப் ஏ நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் if a non-constant analytic function f of z has maximum modulus inside a domain. இன்சைட் ஏ டொமைன். அந்த டொமைன் இங்கே நம்ம கொஷனில் கொடுத்ததே கூட சொல்லலாம். மாடுலஸ் z minus z naught less than epsilon. ஓகே, if a non-constant analytic function f of z has a maximum modulus inside a domain mod z minus z naught less than epsilon, then f of z must be a constant function. இது ப்ரூஃப் இருக்குது. அந்த மேக்ஸிமம் மாடுலஸ் என்னென்னா இது. ஓகே, சரிங்க. இப்போ கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் அஸ் ஏ மேக்ஸிமம் மாடுலஸ் இன்சைட் ஏ டொமைன் அப்படின்ட்டு இருக்காங்க. எஸ் இருக்குது, அப்படிலாம் இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்குற எஃப் ஆஃப் இசட் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எஃப் ஆஃப் இசட் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எஃப் ஆஃப் இசட் அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வேறு ஒன்றும் இல்லை. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் நாட். ஓகே, எதில் மேக்ஸிமம் அட்டைன் பண்ணதோ இந்த இசட் நாட்டில். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வேறு ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் இசட் நாட் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகே, இதுதான் அந்த மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல். இப்போ நமக்கு கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக், நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக், ரைட், இஸ் அனாலிட்டிக். இது ஃபஸ்ட்டு. இதெல்லாம் கிவன். கூடவே மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட்
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் நாட் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எவ்ரி இசட் இன் மாடுலஸ் இசட் மைனஸ் இசட் நாட் லெஸ் தென் எப்சிலான். ஸோ இது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகலை இந்த கண்டிஷன். இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் இப்படி இருக்குது. ஃபார் எவ்ரி இசட் இன் மாடுலஸ் இசட் மைனஸ் இசட் நாட் லெஸ் தென் எப்சிலான். ஆக்சுவலாக இது என்ன, இது நெய்பர்ஹுட். சென்டர் வந்து இசட் நாட், ரேடியஸ் வந்து எப்சிலான். ஓகே, இந்த லைன் நான் ஏன் டார்க்காக வரையில, டாட்டாக வரைஞ்சிருக்கேன், காரணம் சொல்லுங்கள். ஸோ இதுதான் அந்த நெய்பர்ஹுட். இந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ஒவ்வொரு இசட்டுக்கும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது எஃப் ஆஃப் இசட். முக்கியமாக எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக். இப்போ ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹஸ் எ மேக்ஸிமம் மாடுலஸ் இன்சைட் த டொமைன் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் must be constant by maximum modulus principle. Okay, f of z, this implies f of z must be constant. That constant function f of z equal to f of z naught. z நாட்டில் தானே அந்த மேக்ஸிமம் அட்டைன் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த f of z வேறு ஒன்றும் இல்லை, f of z நாட் தான் அப்படின்னு முடிக்கிறோம். ஓகே, சரி. இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் சொல்லிகிட்ருக்கீங்க, நாங்கள் என்ன கேட்டோம், நீங்கள் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, இந்த இன்டெக்ரல் வேல்யூ தான் என்னென்னு கேட்டோம். எஸ், எஃப் ஆஃப் இசட்டை கான்ஸ்டன்ட் சொல்லி முடிச்சிருக்கேன் இப்போ தான். இப்போ இன்டெக்ரலுக்கு வரேன். இன்டெக்ரல் 0 to 2 எஃப் ஆஃப் இசட் நாட் ப்ளஸ் ரோ இ பவர் ஐ தீட்டா இன்ட்டு டி தீட்டா. ஓகே, இப்போது உள்ளே இருக்கிற இசட் எதாக இருந்தால் எனக்கு என்ன, கண்டிப்பாக இது லைஸ் இன்சைடு நெய்பர்ஹுட் தான் இல்லையா. இது எதாக இருந்தால் எனக்கு என்ன, எஃப் வந்து கான்ஸ்டன்ட்னு இப்போ தான் சொன்னேன். அதுவும் எஃப் ஆஃப் அந்த எஃப்ன்றது எஃப் ஆஃப் இசட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் இசட் நாட் தான். அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனே என்னன்னு சொல்கிறேன், எஃப் ஆஃப் இசட் நாட். ஸோ இதை நான் என்ன செய்கிறேன், எஃப் வந்து கான்ஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்டெக்ரல் 0 to 2 எஃப்ன்றது கான்ஸ்டன்ட் தான், எஃப் ஆஃப் இசட் நாட் தான் இன்ட்டு டி தீட்டா. சார் இங்கே என்னமோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்னமோ போட்டிருக்கீங்க. இந்த எஃப்ஐ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னு நான் மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், எஃப் ஆஃப் இசட் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட். நீங்கள் எந்த இசட் கொடுத்தாண்ணே, உள்ளே இருக்கிற இசட் எதாக இருந்தாண்ணே, எஃப் ஆஃப் இசட்டே கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன். அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனே சொல்லிட்டேன், எஃப் ஆஃப் இசட் நாட் தான். ஸோ இதை மொத்தமாக எடுத்துகிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக எஃப் ஆஃப் இசட் நாட்டை போட்டேன். இந்த எஃப் ஆஃப் இசட் நாட் கான்ஸ்டன்ட் தானே, இன்டர்வல் விட்டு வெளியே எடுத்துடலாம். மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் இசட் நாட் வந்து ஃபங்க்ஷன் இல்லாது, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இன்டர்வல் விட்டு வெளியே எடுத்துடலாம். இன்டர்வல் 0 to 2 இன்ட்டு டி தீட்டா. கான்ஸ்டன்ட்றதுனால வெளியே எடுத்துடுறேன், ரைட். இப்போ டி தீட்டா இன்டகிரேட் பண்ணால் தீட்டா. அப்போ எஃப் ஆஃப் இசட் நாட் தீட்டா 0 to 2 இப்போ அப்பர் லிமிட் கொடுத்தோம்னா 2 - 0. அப்போது 2 - 0 வந்து 2 தானே, அதை முன்னாடி போட்டுறோம். 2 எஃப் ஆஃப் இசட் நாட். ஸோ இன்டர்வல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 2 எஃப் ஆஃப் இசட் நாட். இங்கே 4 ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ், மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து வீடியோ போட்டுட்டோம். அதெல்லாம் பொறுமையாக பார்த்தீங்கனாலே போதும், சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நல்ல டெப்த்தாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி எஃப் ஆஃப் இசட்டை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிவிட்டு, நீ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தானே, உள்ளே என்ன உனக்கு வேலைன்னு வெளியே எடுத்துகிட்டு அப்படி டி தீட்டா இன்டெகிரேட் பண்ணி வேலையை முடிச்சிட்டேன். இந்த இன்டெகிரல் வேல்யூவே சொல்லிட்டேன். அப்போது எஃப் ஆஃப் இசட்டை வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண உதவி பண்ணது மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல். இந்த எல்லா எஃப் ஆஃப் இசட்டையும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வந்து அனலிட்டிக் நான் கான்ஸ்டன்ட் அனலிட்டிக் ஃபங்க்ஷனு அஸ் ஏ மேக்ஸிமம் மாடுலஸ் இன்சைட் இயர் டொமைன். அதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் மாடுலஸை கொண்டிருக்கணும். எங்கே? அந்த இன்சைட் நெய்பர்ஹுட்டோட இன்சைட் பாயிண்ட்டில் எல்லா பாயிண்ட்லையும் மேக்ஸிமம் மாடுலஸை கொண்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற எஃப் ஆஃப் இசட்டை தான் நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியும், மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி. எல்லா எஃப் ஆஃப் இசட்டுக்கும் சொல்ல முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் நான் உங்களுக்கு கொடுக்கும்போதே நான் அலர்ட் ஆகிட்டேன். நீங்கள் வந்து
ஒரு நெய்பர்ஹுட்டில் எல்லா பாயிண்ட்டுக்கும் இந்த இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு எஃப் ஆஃப் இசட்டு அப்படின்னு சொல்லி எஃப் அனாலிட்டிக்குன்னு வேறு சொல்லிட்டீங்கன்னும் போது எனக்கு மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் ஞாபகம் வந்துடுச்சு. ஓகே, ஸோ எல்லா எஃப் ஆஃப் இசட்டும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டை நான் கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியும் மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு 1/2 πi இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ் கான்டூர் சி எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை z minus z நாட் dz, எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை z minus z நாட் இன்ட்டு dz. இதுதான் காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா. இந்த காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இந்த கணக்குக்கு சொல்யூஷன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னா சால்வ் பண்ணி 73 58 59 1547 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பார்க்கலாம் உங்கள் சொல்யூஷனை. காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், எஸ் முடியும் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. யூஜி டிஆர்பிக்கும் பிஜி டிஆர்பிக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் வாங்கி தயவுசெய்து படிங்க. சிஎஸ்சிஆர் முதல்ல பாஸ் பண்ணுங்கள், அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ஸோ நல்லா பாருங்கள், தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், பார்த்து பலன் பெறலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.